மனைவி இணைந்து இருக்கிற முறை வந்து கரெக்டா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஸோ நாங்கள் கரெக்டாக தான் இன்டர் கோர்ஸ்ல இருக்கோமா சிஸ்டர் அப்படின்றதே எங்களுக்கு தெரியல. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ரெகுலராக வருது, நாங்கள் ஓவலேஷன் படிலாம் கால்குலேட் பண்ணி சேர்ந்துருக்கோம், பட் ப்ரெக்னென்ட் ஆக முடியல. ஸோ இந்த ரீசன்னால ஒருவேளை நாங்கள் சேர்ந்திருக்க மெத்தட் வந்து கரெக்டாக இல்லையா? ஸோ எந்த மாதிரி மெத்தடில் பொசிஷனில் சேர்ந்துருந்தா ப்ரெக்னென்ட் அடைய முடியும், குறிப்பிட்ட பொசிஷன் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்ற மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல கேட்க முடியாமல் மெயில் பண்ணி கேட்குறத பார்க்க முடியுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி தான் சேர்ந்துருக்கணும், இந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டு எதுவுமே கிடையாது. ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு சௌகரியமாக அவங்களுக்கு விருப்பமான அந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்டர் கோர்ஸில் இருப்பாங்க. ஸோ இது ஒரு கப்பலுக்குமே பார்த்தீங்கன்னா வேறுபடும். ஸோ வந்து ப்ரெக்னென்ட் ஆன எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட முறை ஃபாலோ பண்ணி தான் உடலுறவு கொண்டு தான் ப்ரெக்னென்ட் ஆனாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து அதாவது பீரியட் ரெகுலராக வந்திருக்கு, உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் ப்ரெக்னன்சி தள்ளி போகுது அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நோட் பண்ணணும். அதாவது இமீடியட் லீக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே செகண்ட்ல, அதாவது ஸ்பெர்ம் உள்ளேயே போல உடனே லீக்கேஜ் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் வந்து சில விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், லீக்கேஜ் அப்படின்றது ப்ராப்ளம் கிடையாது, எல்லாருக்கும் லீக்கேஜ் ஆகுது அப்படின்றது ரொம்பவே பொதுவான விஷயம்தான். ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்பெர்ம் உள்ள போகுது, அதாவது அந்த விந்தணுக்கள் உள்ள போகுது இல்லையா, அது உள்ள போயிட்டு அந்த விந்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிரணுக்கள் மட்டும்தான் நீந்தி உள்ள போகுமே தவிர அந்த நீர் மாதிரி இருக்குல்ல, ஆண்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த வெள்ளை கலர்ல வரக்கூடிய அந்த திரவம் வந்து வெளியே தான் வந்து ஆகணும். அதுக்குள்ள போறதுக்கு எந்த ஒரு இடமும் இருக்காது, உயிரணு மட்டும் நீந்தி போகும், அந்த லிக்விட் வந்து வெளியே தான் வந்து ஆகணும். ஸோ அதனால ப்ராப்ளம் கிடையாது. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பொசிஷன் பாத்தீங்கன்னா, அதாவது அந்த நம்மளோட உள்ள போற பெண்களுக்குரிய யூட்ரஸ்க்கு எதிர் திசையில வந்து வெளியே வர வாய்ப்பு இருக்கு. நான் எப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புவியீர்ப்பு விசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஒன்னு இருக்கு, ஒரு டேபிள்ல ஒன்னு இருக்கு அப்படின்னா அது கீழே விழுந்துரும், அந்த இதுதான் புவியீர்ப்பு விசை. சில குறிப்பிட்ட பொசிஷன்ல பாத்தீங்கன்னா பெண்கள் மேல நோக்கி அந்த ஸ்பெர்ம்னால நீந்த முடியாது. ஸோ எந்த மாதிரி பொசிஷன்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், அதாவது அந்த சீமன் போனா கூட ஸ்பெர்ம் வந்து அந்த புவியீர்ப்பு விசையினால கீழ் நோக்கி வர்றது எந்த மாதிரி பொசிஷன்ல நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் மேல ஆண்கள் கீழே இருக்கக்கூடிய பொசிஷன்ல. ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க, ஆண்கள் கீழே இருந்துட்டு பெண்கள் மேல இருந்து நீங்க உடல் உறவு கொள்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதாவது அந்த ஸ்பெர்ம்னால ஒருவேளை அந்த ஸ்பெர்முக்கு நீந்தி போற தன்மை வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அது எதிர் திசையை நோக்கி அது நீந்தி போக முடியாது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு புரியுதா? ஸோ இப்போ வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னும் போது நீங்க பெண்கள் மேல இருக்கும்போது அந்த ஸ்பெர்ம்ஸ்னால மேல் நோக்கி நீந்தி போக முடியாம கீழே நோக்கி அந்த ஆணை நோக்கி கீழே ரிட்டர்ன்ல வந்து அந்த ஸ்பெர்ம்ஸ் உயிரணுக்கள் சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த விஷயம் தான் வந்து கரெக்டாக குறிப்பிட்ட பொசிஷன்ல கிடையாது, பட் நீங்க எந்த பொசிஷன்ல செஞ்சாலும் நீங்க வந்து கரெக்டா பாருங்க. அந்த ஸ்பெர்ம் வந்து மேல் நோக்கி போக முடியாம கீழ் நோக்கி வர பொசிஷன்ல பெண்கள் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. எந்த பொசிஷன்ல இந்த ப்ராப்ளம் வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் கீழே இருந்து ஆண்கள் மேல இருந்து செய்யக்கூடிய உடல் உறவு பண்ணக்கூடிய பொசிஷன்ல இந்த ப்ராப்ளம் வராது. ஸோ பெண்கள் கீழே ஆண்கள் மேல அப்படின்னா அது வந்து ஒரு கரெக்டான இன்டர் கோர்ஸ் பொசிஷனா இருக்கும், ஒரு கரெக்டான மெத்தடா இருக்கும். ஏன்னா ஸ்பெர்ம் பாத்தீங்கன்னா அப்ப கீழ் நோக்கி தானே அது வருது, புவியீர்ப்பு விசையும் கீழ் நோக்கி, ஸ்பெர்மும் பெண்கள் கீழே இருக்கறனால ஆண்கள் கிட்ட இருந்து கீழ் நோக்கி போறனால அது ஈஸியா போக வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் சொல்ற இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு புரிஞ்ச அளவு நான் கிளியரா சொல்லியிருக்கேன், ட்ரை பண்றேன். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெண்கள் மேலிருந்து பண்ணக்கூடிய பொசிஷன்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ பெண்கள் மேலிருந்து பண்ணக்கூடாதா, மேலிருந்து பண்ணக்கூடிய பொசிஷன் வந்து தப்பா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எல்லாருக்கும் இந்த விஷயம்னால ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கிடையாது. பட் உங்களுக்கு இமீடியட் லீக்கேஜ்னால கூட உங்களுக்கு வந்து பிரெக்னன்சி டிலே ஆகலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா பெண்கள் கீழே இருந்து ஆண்கள் மேல இருந்து பண்ணக்கூடிய பொசிஷன் வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். மற்றபடி இந்த குறிப்பிட்டு வந்து இதுதான் அதுதான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நார்மலா சொல்லக்கூடிய மெக்கானிசம் இதுதான். ஸோ இமீடியட் லீக்கேஜ் வந்து ப்ராப்ளம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லீக்கேஜ்ன்றது ப்ராப்ளம்லாம் கிடையாது. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், லீக்கேஜ் அப்படின்றது ரொம்ப நார்மலான விஷயம். பட் உங்களுக்கு பிரெக்னன்சி தள்ளி போகுது அப்படின்னும் போது இந்த விஷயத்த வந்து நீங்க வந்து மைண்ட்ல வச்சுட்டு நீங்க வந்து ஓவலேஷன் அப்ப ட்ரை பண்ணா போதும். இன்னும் சில சிஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க, கமெண்ட்ல கேட்கறவங்க, அதாவது இந்த மாதிரி மெயில் பண்ணி கேட்கறவங்களுக்கு என்ன டவுட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஃபுல்லா என் கணவரோட அந்த ஆண் உறுப்பு வந்து ஃபுல்லா உள்ள போயிடுச்சா அப்படின்ட்டு எனக்கு தெரியல சிஸ்டர். ஏன்னா வந்து எனக்கு வந்து ஃபுல்லா ஃபீல் ஆன மாதிரியே தெரியல. என் வீட்டுக்காரர் சில பெண்கள் சொல்லுவாங்க, என்னோட ஹஸ்பண்ட்க்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதான உறுப்பா இருக்கும். ஸோ வந்து எனக்கு வந்து உள்ள போச்சா இல்லையா அப்படின்னே தெரியல. ஸோ எப்படி வந்து இந்த மாதிரி இருந்தா ஸ்பெர்ம் உள்ள போகுமா, இதனாலதான் பிரெக்னன்சி டிலே ஆகுது அப்படின்றது வேற ஒரு டவுட் வருது. ஸோ
இதுக்கும் நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். எப்பயுமே பாத்தீங்கன்னா ஆண் உறுப்பு அப்படின்றது எல்லா ஆண்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இப்ப பெண்களுக்கு எப்படி பாத்தீங்கன்னா மார்பகங்கள் வேற மாதிரி இருக்கும், உடல் அமைப்பு வேற மாதிரி இருக்கும். சில பெண்களுக்கு தொப்பை இருக்கும், சில பேருக்கு தொப்பை இருக்காது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா பிரஸ்ட் நல்லா பெருசா இருக்கும், சில பேருக்கு பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெண்களுக்கு ஆண்களுக்கு வேறுபடும். சோ அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இந்த ஆண் உறுப்பும் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கலாம், சின்னதா இருக்கலாம், மீடியமா இருக்கலாம். அது வந்து ஒருத்தவங்க உடல்வாக அவங்கவுங்க ஜீன் பொறுத்து. இதனால பிரெக்னன்சி பாத்தீங்கன்னா டிலே ஆகாது. ஆணுறுப்பு சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, அதுல இருந்து வரக்கூடிய உயிரணு எப்படி இருக்கு, அது ஸ்ட்ராங்கா இருக்கா, ஸ்பீடா இருக்கா, குட் ஷேப்ல இருக்கா அப்படின்றதுதான் முக்கியம். ஸோ இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த பெண் உறுப்போட நீளம் வந்து அதிகமாக இருக்கு, என் கணவரோட ஆண் உறுப்பு வந்து சின்னதாக இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டர் டவுட் கேட்டிருந்தாங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவு நீங்கள் உங்கள் கணவரோட வந்து நீங்கள் நெருக்கமாக இருக்கணும் முடிஞ்ச அளவு. அதுக்கப்புறம் அந்த ஸ்பெர்ம் எஜாகுலேட் ஆகுது இல்லையா, அதாவது உங்க கணவருக்கு வந்து அந்த விந்து நீங்க உடல் உறவப்ப வெளியே வருது இல்லையா, அது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு 20-30 செகண்ட் எஜாகுலேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் பிரியாம அப்படியே இருக்கணும். ஸோ பிரியாம இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்பெர்ம்ல இருக்கக்கூடிய உயிரணுக்கள் உங்களோட நீந்தி உள்ள போயிடும். ஸோ ஃபுல்லா உங்களால புஷ் பண்ண முடியல. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஆகாது, ரொம்ப ரேரா தான் வரும். பட் அந்த மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா உடனே 2 பேரும் பிரியாதீங்க. ஸோ உங்களுக்கு கணவருக்கு எஜாகுலேட் ஆயிடுச்சு, அந்த விந்து வெளியேறிடுச்சு அப்படின்னா உடனே பிரியாம, ஏன்னா பிரிஞ்சா அது வந்து அப்படியே வெளியே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களோட நீளம் வேற அதிகம் அப்படின்ற மாதிரி இந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கப்ப என்ன பண்ணணும்னா, உடனே பிரியாம ஒரு 30 செகண்ட் போல நீங்க அப்படியே சேர்ந்து இருந்தீங்க அப்படின்னா அந்த 30 செகண்ட்குள்ள அதுல இருக்க உயிரணுக்கள் பாத்தீங்கன்னா நீந்தி போயிடும். உயிரணுக்களுக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா நீந்துற தன்மை நிறைய இருக்கும். அது வந்து அந்த ப்ராக்ரெசிவ் மொட்டிலிட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த ஸ்பீடா இருக்கக்கூடிய தன்மை வந்து ரொம்ப முக்கியம். அது என்ன ஆகும் அப்படின்னா உள்ள தொலைச்சு போயிடும். அது ஃபிஷ் மாதிரி தான். ஸோ அது வந்து நீந்தி வந்து உள்ள போயிடும். திரும்ப ஆண்களோட உறுப்புக்கே அதுக்கு போறதுக்கு வழி கிடையாது, அந்த மாதிரி ஆகாது. ஸோ நீங்க 2 பேரும் பிரியவும் இல்லை அப்படின்னா அந்த ஸ்பெர்ம்ஸ்னால வெளியும் வர முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா அது உள்ள நீந்தி போய் தான் ஆகணும். ஸோ ஒரு 30 செகண்ட் வந்து நீங்க பிரியாம இருங்க. மற்றபடி இந்த மாதிரி ஆண் உறுப்பு சைஸ் சின்னதா இருக்கு, பெருசா இருக்கு அப்படின்றது வந்து பிரெக்னன்சியை வந்து எப்பயுமே வந்து அஃபெக்ட் பண்ணாது. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இதெல்லாம் அஃபெக்டே ஆகாது. உங்களுக்கு டவுட் இதுக்கு மேலேயும் இருக்கு, எனக்கு வந்து சுத்தமா எனக்கு வந்து பெனிட்ரேட் ஆன மாதிரியே தெரியல, எனக்கு வந்து என்னோட ஆண் உறுப்பு உள்ள போன மாதிரியே தெரியல அப்படின்னா நீங்க டாக்டரை பார்த்து ஒரு தடவை வந்து நீங்க கன்சல்ட் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிரெக்னன்சி டிலே ஆகிட்டே இருக்கு, உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தோணுது, எனக்கு வந்து ஃபுல்லா போன மாதிரி இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஒரு டைம் டாக்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை பத்தின கிளியரான ஐடியா பாத்தீங்கன்னா கிடைச்சிடும். அவங்க விஜயனை எக்ஸாமின் பண்ணிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அவங்கள செக் பண்ணாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் உள்ள ஃபுல்லா போயிருக்கா இல்லையா அப்படின்றது டாக்டருக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த டவுட் உங்களுக்கு ஒன்ஸ் வந்துருச்சு, பிரெக்னன்சி தள்ளி போகுது அப்படின்னா டாக்டரை பார்க்கறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு வந்து கரெக்டான பொசிஷன் உங்களுக்கு சரியா தெரியல அப்படின்னா ரொம்ப ஈஸியா ஃபாலோ பண்ண வேண்டியது பெண்கள் கீழே ஆண்கள் மேல இருக்கக்கூடியது. ஏன்னா அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெர்ம்ஸ் கீழ் நோக்கி பெண்களோட யூட்ரஸ்க்கு போகும். 1. 2வது இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லா பெனிட்ரேட் ஆன மாதிரி தெரியல, ஃபுல்லா உள்ள போன மாதிரி தெரியல அப்படின்னா எஜாகுலேஷனுக்கு அப்புறம் ஒரு 30 செகண்ட் 2 பேரும் அப்படியே இருந்துட்டு மெதுவா பிரிகிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணி பர்சனலாக கேட்கக்கூடிய டவுட்டு. நிறைய பேர் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ண சிஸ்டர் கேட்க தயங்குற கொஸ்டின்ஸாக கூட இது இருக்கலாம் இல்லையா. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேற ஏதாவது பிரெக்னன்சி சம்மந்தப்பட்ட டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன்.